கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. இன்று நான் உங்களுக்கு போதிக்க வேண்டிய தலைப்பு சீஷத்துவத்தை குறித்து. காரணம் என்னவென்று சொன்னால், இன்று நாம் பார்க்கின்ற சபையில் பார்க்கின்ற போது சீஷத்துவ பயிற்சியை குறித்தோ இல்லை சீடர்களை குறித்து போதிக்கின்ற வார்த்தைகளை குறித்தோ இல்லை. இருக்கிற சபை மக்களை வைத்து கொண்டு நாம் இன்று சபை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டோம். ஆனால் சபையிலே மக்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள் என்பதை யாரும் அறியவில்லை, புரிந்து கொள்ளவும் இல்லை. இன்று வெளிநாடுகளிலே யுகேயிலெல்லாம் பார்க்கின்ற போது சபைகள் விற்கப்படுகின்றன. சபையில் வரக்கூடிய ஆட்கள் இல்லை. அதை பல கலைக்கூடங்களாகவும் பார்களாகவும் மாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. சபையை நடத்துவ இன்னும் போதுமான ஆட்கள் இல்லை, சபை போதகர்கள் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த சூழ்நிலை நம்ம இந்தியாவிலும் தென் மாவட்டங்களிலும் வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்கிறது. நன்றாக யோசித்து பாருங்கள் மக்களே. நீங்கள் போதிக்க வேண்டிய நேரத்தை தவற விட்டுவிட்டு சுவிசேஷத்தையும் பரலோக ராஜ்யத்தை குறித்து மக்களிடத்தை பேசுவதை குறித்துவிட்டு சுயநலமாக தான் வென்றால் போதும், தான் வாழ்ந்தால் போதும், நாம் சுகம் பெற்றுவிட்டால் போதும் என்ற எண்ணத்தில் இருக்கிறீர்கள். நம்ம பரம தகப்பனாகிய பிதாவாகிய யெகோவா தேவன் தன்னுடைய நேசகுமாரனாகிய ஒரே குமாரனை இந்த மண்ணில் அமைத்து அனைவரையும் ரட்சிப்பில் கொண்டு வந்து இந்த பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும் விரிவுபடுத்துவதற்காக எண்ணற்ற தன் எண்ணங்களாலே சிந்தனைகளினாலே மக்கள் மேல் வைத்த அன்பினாலே பாசத்தினாலே அவரை பூமிக்கு அனுப்பி அதுக்கான விலை மதிக்க முடியாத இரத்தத்தினால் நாம் எல்லாரையும் மீட்டு ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தார் என்று வேதத்தை நாம் வாசிக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எல்லோரும் வாசித்து பாருங்கள். மத்தேயு 28 18ஆம் அதிகாரத்திலிருந்து 20ஆம் அதிகாரம் வரை வாசித்து பாருங்கள். நான் வாசிக்கின்றேன். அப்போது இயேசு சமீபத்தில் வந்து அவளை நோக்கி, வானத்துக்கும் பூமி சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே நாம் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டது யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலக முடிவெழுந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமேன். ஆம் அன்பான மக்களே, தேவஜனங்களே, நாம் எப்படி ஞானஸ்தானம் பெற்று நாம் எப்படி அவர்கள் சீடராகி சபைக்குள்ளே இருந்து அவரை ஆராதிக்கின்றோமோ அதே பொண்ணும் இது புறஜாதி மக்களாக இன்னும் அநேக மக்கள் நம்ம வீட்டு தெருவிலையும் நாம் வேலை செய்கிற இடங்களிலும் நாம் போகிற இடங்களெல்லாம் ஒன்றும் இயேசுவை அறியாத பாவமான ஆத்துமாக்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் போதிக்கக்கூடியவர்கள் யார்? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி எடுத்து சொல்கிறவர் யார்? யாரோ செய்கிறார்கள், நாம் அவர்களுக்கு தசமபாக கொடுத்து விடுகிறோம், காணிக்கை கொடுத்து விடுகிறோம் என்று ஒரு நம் வீட்டில் வைக்கக்கூடிய வேலைக்காரங்களை கூட ஒரு சீடர்களை இன்று நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அது அப்படி அல்ல. நீங்களும் சீடர்தான். யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றீர்களோ அந்த வழியாக அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு வருகிறீர்களோ நீங்கள் அனைவருமே சீடர்கள் தான். ஒரு சபையிலே புறப்பட்டு போய் சபையிலிருந்து புறப்பட்டு போய் மற்ற ஊர் மக்களையும் அருகாமையில் இருக்கிறவர்களையும் பணிபுரிகிற இடங்களிலும் செல்கிற இடங்களெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி அனுதினமும் நம்ம சபையிலே மக்களை சேர்த்து கொண்டு வந்தால் கூடிய விரைவில் நம்முடைய வாழ்கின்ற இடத்துல சுற்றுச்சூழல்களில் இருக்கக்கூடிய மக்களை நாம் இயேசுவை அறிவிக்க முடியும். அந்த ஆத்துமாக்கள் வீணாக போய் விடாது. ஒன்றை ஞாபகத்தை வைத்து கொள்ளுங்கள். நியாயத்தீர்ப்பு நாட்களிலே ஆண்டவர் உங்களை கேள்வி கேட்பார். மறந்து விடாதீர்கள். அந்த பாவமான சோகமான நேரத்தை ஆண்டவரிடத்திலே நீங்கள் விலகி நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். ஆண்டவரோடு கை கோர்த்து அவருடைய ராஜ்யத்திலே நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால் இப்போதே நீங்கள் உங்கள் மனதை மாற்றிக்கொண்டு ஆண்டவருக்காக ராஜ்யத்தை கட்டி எழுப்ப நீங்களும் ஒரு சீடனாக மாற வேண்டும். இந்த கிரேட் கமிஷனாகி அவர் தேவனுடைய வார்த்தையை மறந்து விடாதீர்கள். அவர் கொடுத்த மகா பிரதான கட்டளையான அந்த கட்டளையை ஒவ்வொரு ஆத்துமாக்களை பிடிப்பதற்கு சீஷர்களாகி நீங்கள் சீஷராக மாறுங்கள். உங்கள் சிந்தனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு சபையிலே கூடுவதற்கான மக்களை சேர்ப்பதற்கு பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கான பாடுபட்டு செயல்படுங்கள். உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவத்தை வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு யாவருக்கும் இயேசுவானவர் அந்த தெளிவான ஆத்ம புத்தியை தர வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் அதை படித்து வாசித்து செயல்படுங்கள். இயேசு கிறிஸ்து நாமத்திலும் யாரையும் வாழ்த்துகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.